காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, போன டைம் நான் 197வது கொஸ்டின் பார்த்தோம். இப்போ 196வது கொஸ்டின் பார்ப்போம். இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து 4ம் பிக்கு வந்து 5ம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக்கு வந்து 15ம் சிக்கு வந்து 16ம் இருக்காங்க. பிக்கு 2 வேல்யூ இருக்கிறதுனால நம்ம ஈக்குவல் பண்ணணும். இங்கேயும் 3ஆல் பெருக்குனீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ ஏக்கு 12, பிக்கு 15, சிக்கு 16ன்னு வரும். இப்போ கொஸ்டினில் சிக்கு 16 இருக்கும்போது 16 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர், ஓகேங்களா, டிவைடட் பை 16 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். ப்ளஸில் இருந்தால் எப்படி மாற்றி போட்டாலும் அதே தான், ஓகேங்களா. இப்போ ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, ஓகேங்களா. இப்போது 16 மைனஸ் 12 எவ்வளோ வரும், 4 இன்ட்டு 28. 16 12 கூட்டினீங்களா 18. இப்போது 16 ஸ்கொயர் 256 ப்ளஸ்ஸு 144 12 ஸ்கொயர். இப்போ இது 4 இன்ட்டு 28 டிவைட் பை இது கூட்டினீங்களா 400. இப்போ நாங்கள் 100 வரும், ஓகேங்களா. அப்போது 7 25 ஈக்குவல் டு 7/25 இதுதான் ஆன்சர். நம்ம அடுத்ததாக 195வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போது இதில் சென்டிமீட்டர் தனியாகவும் மீட்டர் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதை நம்ம 2 சென்டிமீட்டரில் மாற்றணும். அப்போது 1 மீட்ரு 100 சென்டிமீட்டர் வரும், ஓகேங்களா. இப்போது 15 மீட்டர் வந்து 1500, 17 சென்டிமீட்டர் 17 கூட்டினீங்களா 1517 சென்டிமீட்டர் வரும், ஓகேங்களா. அடுத்தது 9 மீட்டர் 2 சென்டிமீட்டரை 902 சென்டிமீட்டராக மாற்றலாம், ஓகேங்களா. இதுக்கு அவன் என்ன கேட்குறான்னா, அகலம் கொண்ட ஒரு அறையில் தளத்தை அமைக்க தேவையான இதுக்கு தேவையான குறைஞ்சபட்சம்னு கேட்டிருக்கோம். HCF தான் நம்ம கேட்குறாங்க, ஓகேங்களா. அப்போ HCF வந்து 1517 902, ஓகேங்களா. இதுக்கு HCF வந்து 41 வரும். 41 கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல எக்ஸாம் எழுதும் போது கொஞ்சம் யோசிக்கிற வேண்டியதான கொஸ்டின். நான் அட்டன் பண்ணும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துது. அப்புறம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, இது 41 வச்சுன்னா 41 41 3 12 அது 3 123 போச்சுன்னா 27 இருக்கும். மிச்சம் 7 187 37, ஓகேங்களா. அடுத்தது 41க்கு அப்புறம் இது 41 41 241 82 82னா அப்புறம் 2 மிச்சம் 8 இருக்கும். அப்போ 2 82. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 41 கிடைச்சாச்சு. ஸோ சதுரன்றது 41 ஸ்கொயரில் சதுரத்துமாக தானே இதுன்றீங்க. அப்போ 41 41 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போது 1517 இன்ட்டு 902. இது வந்து சதுரத்தோட பரப்பளவு, ஓகேவா. இது நீளமும் அகலமும் கொடுத்துருக்குறேன். இப்போ 41 இன்ட்டு இது சதுரத்தோட பரப்பளவு 41 இன்ட்டு 40. இப்போ இதையும் நம்ம அடிச்சிங்களா 22 37. அப்போ இதே எதுவும் பார்த்தீங்கன்னா 7 2 14 மிச்சம் 1 3 2 6 1 7 14 மிச்சம் 1 7 4 1 சாரி 4 814 வரும் உங்களுக்கு ஆன்சர். வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா 194வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் படிக்கும்போது, இரு எண்கள் 5:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்பேவா 13 எனில். அப்போ இரு எண்கள் 15 15:11. ஸோ இதை வந்து 15x 11xன்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. அடுத்து அவற்றின் மீப்பேவா HCF வந்து 13ன்னு கொடுக்கும்போது
நம்ம டைரக்ட்டாவே எல்சிஎம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹெச்சிஎஃப்ன்றனால டைரக்ட்டாவே நம்ம பெருக்கலாம். 15 இன்ட்டு 13, 11 இன்ட்டு 13 கூட்டுனா 195. ஏன்னா இதுக்கப்புறம் டிவைட் ஆகாது. ஸோ அந்த நம்பர்ல தான் இருக்குது அப்படின்றபோது 195 வந்துரும். 143 வந்துரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பி 195, 143. ஸோ இது புரியலனால நான் எப்படி போட்டேன்னா, எனக்கு திடீர்னு அங்க ஃபார்முலா ஞாபகம் வரல. நான் வந்து இத இந்த ஆப்ஷன்லேருந்து போனேன். ஆப்ஷன்ல எது 13ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, டி வந்து 13ஆல டிவைட் ஆகாது. அ ஏ, பி, சி 3மே டிவைட் ஆகும். ஆனா என்ன ஒரு காமன் ஃபேக்டர்னா, ஹச்சிஎஃப் 13ன்னு குடுத்துட்டாங்க. அதுக்கு மேல இருக்காது. அப்போ ஏவும், சியும் 13ம் வரும், 3 வரும். 13, 2 வரும். ஓகேங்களா? அப்ப ஏவும், சி இல்லாதபோது பி தான் ஆன்ஸர். அப்படிதான் நான் வந்து குரூப் 2ல ஆன்ஸர் போட்டேன்.